பணத்திற்காய் பிணமானோம். பணம் பார்க்கும் ஆசையாலே பிணமாகி போன கதை சொல்ல கேளும். பஞ்ச பயலுக்கு 5 வட்டிக்கு அடகு வைத்து அந்நிய தேச பயணம். சொந்த காசனில் சோகமில்லை, சொந்தக்காரர் சொத்தனில் செத்து பிழைக்க வேண்டும். வந்திறங்கிய நாட்டில் வரவேற்பு அமர்க்களம், அதன் பிறகு ஆரம்பம் போர்க்களம். ஒரு வாரம் ஓசி சாப்பாடு, மறுவாரம் மதிப்பில்லை. சிக்கன் கடைக்கும் சிறுமளிகை கடைக்கும் வேலை கேட்டே வெறுத்துவிடும். கிட்டிய வேலைக்கு குட்டி பணம் எனினும் வட்டி கட்ட வழியின்றி வண்டியிட்ட அடிமைகள் நாம். பெட்டி சுமக்க வேணும், சட்டி கழுவ வேணும், வெட்டி முடிக்க வேணும், முட்டி முறிய வேணும், கழிவறையை பெருக்க வேணும், சமையலறை துடைக்க வேணும், செத்து செத்து பிழைக்க வேணும். ராத்திரி குளிரிலையும் இரத்தம் வரும் பனியிலையும் காலை நேர மழையிலையும் மாறி மாறி தொழில் பார்க்க வேணும். வேலை கொடுத்தவன் திட்டி தீர்த்தாலும் வெட்டி உதைத்தாலும் பொத்திக்கொண்டே வேலை பார்க்கும் ஜனங்கள் நாங்கள். வக்கத்த பயலுக்கேன் வரட்டு கௌரவம் என்றெண்ணி குட்ட குட்ட குனியும் கூட்டம் நாங்கள். இப்படித்தான் பல பேரின் அயல் நாட்டு வாழ்க்கை போராட்டம். பேஸ்புக்கில் காட்டுவதோ ஸ்கைப் கோலில் பேசுவதோ போலியான முகங்கள். பெற்றவரும் மற்றவரும் எம் சோகம் அறியாமல் இன்புற்று வாழ்ந்திடவே துன்புற்று வாழ்கின்றோம் வெளிநாட்டில். சொத்தவித்து போன பயல் பத்திரமாயிருக்கோணும் என நித்தம் நித்தம் துடிப்பவர்க்கு நாங்கள் பித்து பிடித்தலையும் நிலை சத்தியமா தெரியாது. பாட்டன் பாட்டி சாவினையும் சகோதரத்தின் திருமணத்தினையும் எட்டி நின்று பார்க்கும் அந்நிய தேசத்து புண்ணியவான்கள் நாம். புலம்பெயர்ந்தோம், உயிர் காய்ந்தோம், ரணமானோம், செத்து பிணமானோம். நன்றி. பிரசாந்த் ஜோ.